ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல உன்னத நிலைமையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் 5 மாதங்களுக்கு 2ஆம் இடத்திலேயே குரு பகவான் இருக்கிறார். வருடம் முழுக்க 11ஆம் இடத்துல சனி இருக்கிறார். சனி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறதுன்றது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அது இப்போதைக்கு உங்களுக்கு வந்திருக்குது. 2 11ஆம் இடங்கள் வலுவாக இருக்கின்றன. 11ஆம் இடம் மிகப்பெரிய வலுவாக இருக்குது. 11ஆம் இடம் வலுத்தா என்ன? பணம் வரும்னு அர்த்தம். அதுக்கு தானே கஷ்டப்படுறோம். சம்பாதிக்கிறது ஒட்டும்னு அர்த்தம். சம்பாதிக்கிறத வச்சு எதையாவது நல்லதை செய்ய முடியும்னு அர்த்தம். வேலை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், சம்பள உயர்வு கிடைக்கக்கூடியது கண்டிப்பாக உண்டு. பதவி உயர்வு கிடைக்கக்கூடியது இந்த வருஷத்தில் உண்டு. முதல் 5 மாதங்களுக்குள்ளேயே பொருளாதாரத்தில் ஒரு ஸ்டாண்டர்டு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது. பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள், கணவர் குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கூடுதல் நன்மைகள் உண்டு. வீட்டிலையும் வேலை செய்கிறேன், வெளியிலையும் வேலை செய்கிறேன் நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒன்றில் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். இளைய பருவத்தினருக்கு சிறப்பு நன்மைகள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், வெளிமாநிலம் வெளிநாடு தூர இடங்களுக்கு போகக்கூடிய தன்மை, அந்த தூர இடங்களுக்கு போவதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புன்னு ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அவரவர்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல நற்பலன்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் தாங்க இப்போது கண்டிப்பாக இருக்கிறது. பெரிய சோதனைகள் இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். எப்போவோ ஒரு முறை மட்டும்தான் 11ஆம் இடத்துல சனி வருவார். வருஷத்தின் கடைசியில் உங்களுக்கு இது ராகுகேது பயிற்சி நடக்குதுன்னா கூட 3ஆம் இடத்துல தான் இவர் வரார், கேது வரார். அதுவும் உங்களுக்கு ஒரு உயரிய நன்மையை கொடுக்கக்கூடியது தான். 2026 மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 3-4 வருஷத்துக்கு கோச்சார நிலைமைகள் பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்காத அமைப்புகளில் தான் கண்டிப்பாக இருக்கிறது. ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு முன்னேற்ற திட்டங்களை மனசுக்குள்ளே போட்டு அதை செயல்படுத்தி பார்க்கக்கூடிய நல்ல வருடமாகவே இந்த வருஷம் இருக்கும். வேலை மாற்றம் இருக்கலாம், வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல காலகட்டம் உண்டு. வெளிநாடு வெளிமாநிலம் போகிறவங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கும். மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் கவனச்சிதறல்கள், அங்கே மார்க் எடுக்க முடியல, இங்கே மார்க் எடுக்க முடியல, அதை படிக்க முடியல, இதை படிக்க முடியல, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் நல்லா இருக்குது. காதல் திருமணங்கள் நிறைவேறக்கூடிய தன்மை முதல் 6 மாதங்களுக்குள்ளேயே வருது. ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே அழகுணர்ச்சி மிக்கவர்கள். ஒருத்தரை பாராட்டணும்னா உங்களை மாதிரி இல்லவே இல்லை. தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டு வசந்த பாராட்டக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். உங்கள் எல்லாருக்குமே இப்போது வாழ்க்கை எப்படி செட் ஆகுன்றதில் ஒரு தெளிவுகள் இருக்கும். யார் கணவன் யார் மனைவி என்பதில் ஒரு புரிதல்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. நினைத்தது சாதிக்க முடியக்கூடிய வருடமாக 2026ஆம் வருஷம் இருக்குது. காதலுக்கு அனுமதி கேட்டு, பேரண்ட்ஸோடைய அனுமதி கேட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தவங்க எல்லாருக்குமே போனால் போது ஏதோ தேர்ந்தெடுத்தது சரியாக தான் இருக்குன்ற மாதிரியாக பேரண்ட்ஸ் உங்களுடைய காதலுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய வருடமாகவும் அமைந்திருக்கிறது 2026 ஆங்கில புத்தாண்டு.